Hi friends, Assalamu alaikum. Hope you all doing good. இவ்வளவு நாள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அகர் அகர் இந்த சம்மருக்கு நல்லாவே பெஸ்ட்டு ஒரு டெசர்ட் தான். அகர் அகர் அப்படின்னா என்னென்னா தமிழில் கடல் பாசி. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உடலில் இருக்க சூட்டு தணிக்கக்கூடியது, அது மட்டும் இல்லாமல் டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் கூட ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடல் பாசியை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு ½ அன் ஹவர் ஊறட்டும். ½ அன் ஹவருக்கு அப்புறம் இதை அடுப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. கடல் பாசி எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகணும். தண்ணியில் நல்லா கடல் பாசி எல்லாமே டிசால்வ் ஆகிடுச்சு. இந்த டைமில் சுகர் ஒரு 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. இப்போது ½ லிட்டர் மில்கை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நல்லா கட்டியாக நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரு பெரிய பிளேட்டில் கீ இருக்கு இல்லையா, கீயை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையுமே கீ அப்ளை பண்ணுறதுனால நல்லா ஒட்டாமல் நல்லா பீஸ் வந்து நல்லா வரும். கீ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மோல்டு இருக்கு இல்லையா, கடல் பாசி எல்லாமே இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு 1 ஹவர் ஃபேனுக்கு நேராக வச்சாலும் ஓகே தான், இல்லை ஃப்ரீசரில் வச்சாலும் ஓகே தான். கட்டியாகிடும், நல்லா இதாகிடும். இந்த டைமில் நல்லா ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணால் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லையா, பாதாம் முந்திரி, அதெல்லாம் கீழே ரோஸ்ட் பண்ணிவிட்டு மேலே ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிட்டு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டொமக் அப்செட்டாக இருக்குது, ரொம்ப வயிறு புண்ணாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஹார்ட் ஹெல்த்து கூட ரொம்ப நல்லது தான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச்.